சின்ன சின்ன ஆறுகள்லாம் சேர்ந்து தான் இதை ஒரு பெரிய ஆறா மாத்துது. அந்த சின்ன சின்ன ஆறுகளுக்கு முன்னாடி ஒரு பெரிய மலை இருக்குது. அந்த மலையினுடைய நிலை என்ன, அந்த மலைத்தொடர்களுடைய நிலை என்ன, வைகை ஆற்றுல இருந்து பல ஊர்களுக்கு கூட்டு குடிநீர் திட்டம்ங்கிற பேர்ல குடிநீர் எடுத்து செல்லப்படுது. இந்த நீர் இந்த ஆற்றுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பல ஆயிரம் ஆடுகள் மாடுகள் வந்து குடிநீர் பருகிட்டு இருக்கு. தேனி மாவட்டம் மூலவைகையிலிருந்து ராம்நாடு கலக்கிற வரையும் எந்த இடத்துலையுமே ஏ பி சி இந்த 3 குவாலிட்டியில் இருக்கக்கூடிய நீர் எங்கேயுமே இல்லை. தேனி மாவட்டத்துக்கு பிறகு ஓடக்கூடிய எல்லா நீர்களும் 5ஆம் தரமான நீர் தான் இருக்குது. இப்போ ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய ஓரங்களுடைய மக்களினுடைய வாழ்வாதார சுகாதாரம் என்னவா இருக்குன்றத ஆய்வு பண்ணணும். சுத்திகரித்து குடிக்கக்கூடிய அளவுக்கான தண்ணீருடைய தரம் எங்கேயுமே இல்லைங்கிறதா அதிர்ச்சிகரமான தகவல். கிட்டத்தட்ட ஒரு 60 மேற்பட்ட பக்கங்கள் கொண்ட அந்த அறிக்கையை மாவட்ட ஆட்சியருக்கு சமர்ப்பித்தோம். அவங்களும் உண்மையிலே கன்சர்ன் தெரிவிச்சாங்க. 177 இடங்கள்ல வந்து கழிவுநீர் கலப்பதனால இப்ப இதனுடைய நீர் என்னுடைய தரம் என்னவா இருக்குன்றதையும் நாங்க ஆய்வு செய்தோம். தேனி மாவட்டத்துல, மதுரை மாவட்டத்துல, அதே மாதிரி சிவகங்கை மாவட்டம், ராமநாதபுரம், எந்த மாவட்டத்திலையும் நாங்க வந்து கிடை தண்ணீர் எடுக்கல சாம்பிள்ஸ். ஏன்னா நீங்க ஒரு தேங்கி இருக்க தண்ணீர் எடுத்தீங்க, அதை போய் டெஸ்ட் பண்ணி, ஆமா, அப்ப ரன்னிங் வாட்டர் டெஸ்ட் எடுத்தோம். அதுல 36 மாதிரிகள் 34 மாதிரிகள் வந்து ரன்னிங் வாட்டர்ல எடுத்தோம். ஓடுகூட நீர்ல தண்ணீர் எடுத்தோம். அந்த ஓடுகிற நீரும் ஒரு மிதமா ஓட வரக்கூடிய, வெள்ளம் வரக்கூடிய நாள், ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலம், அந்த தென்மேற்கு பருவ மழை முடிந்த பிறகு ஒரு சீரான நீரோட்டம் இருக்கும். அந்த நீரோட்டத்துல தான் அந்த நீரை எடுத்தோம், மாதிரிகள் எடுத்தோம். அதே மாதிரி 2 இடங்கள்ல வந்து இந்த கழிவு நீர் எங்க கலக்குதோ அங்க எடுத்தோம். ஏன்னா அதனுடைய குவாலிட்டி என்னவா இருக்குன்றதையும் செக் பண்ணணும், ஓடுற தண்ணியும் குவாலிட்டி என்ன இருக்குன்றதையும் செக் பண்ணணும். ரெண்டையும் எடுத்தோம். அப்படி நாங்க எடுத்த 36 மாதிரிகள்ல வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டியை மென்ஷன் பண்றாங்க. இந்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வந்து, இந்திய சென்ட்ரல் பொல்யூஷன் போர்டு வந்து என்ன பண்றாங்கன்னா குவாலிட்டிஸை வந்து 5 வகையா கிளாசிஃபை பண்ணிடுறாங்க. ஏ பி சி டி இன்னு வந்து ஒரு 5 கேட்டகரி வச்சுக்கிறாங்க. நம்ம இந்த ஏபிசிடின்றத முதல் தரம், 2ஆம் தரம், 3ஆம் தரம், 4ஆம் தரம், 5ஆம் தரம்னு மனசுல வச்சுக்கலாம். முதல் தரம் என்பது ஏ அப்படிங்கிறது வந்து ட்ரிங்கிங் பர்பஸ்க்காக, குடிநீருக்காக பயன்படுத்தக்கூடிய நீர் அப்படின்னு வகைப்படுத்துறாங்க. இந்த 2ஆம் தரம் என்பது குளிப்பதற்காக நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் அந்த நீரை அப்படின்னு வச்சுக்கிறாங்க. சி அப்படின்னு 3ஆம் தரம் நீர் என்பது நம்ம வந்து அதை சுத்திகரித்து நாம் அதை பயன்படுத்திக்கலாம், குளிப்பதற்கும் பயன்படுத்திக்கலாம் வச்சுக்கிறாங்க. டி கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து அது கால்நடைகளுக்கும் மீன் வளர்ப்பதற்கும் நீங்க பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு அந்த தரத்தை வச்சுக்கலாம். 5ஆம் தரம் என்பது நீங்க தொழிற்சாலைகளுக்கு பயன்படுத்திக்கலாம், அல்லது சுத்திகரிப்பு நீங்க ஒரு வண்டி கழுவுறதுக்கோ இல்ல தொழிற்சாலை கொடுப்பதற்கான தரமானது அந்த அளவுக்கு தான் தரம் அந்த அப்படின்னு வச்சுக்கலாம் அப்படின்னு 5 தரமான நீர்களை வந்து அவங்க வகைப்படுத்துறாங்க. அப்படி நாங்க எடுக்கும்போது தேனி மாவட்டம் மூலவைகையிலிருந்து ராம்நாடு கலக்கிற வரையும் எந்த இடத்துலையுமே ஏ பி சி இந்த 3 குவாலிட்டியில் இருக்கக்கூடிய நீர் எங்கேயுமே இல்லை. குடிக்கிற தரத்துலையோ அல்லது வேளாண்மைக்கு இது சுத்திகரித்து குடிக்கக்கூடிய அளவுக்கான தண்ணீருடைய தரம் எங்கேயுமே இல்லைங்கிறதா அதிர்ச்சிகரமான தகவல். தேனி மாவட்டத்துல தான் நமக்கு வந்து டி கேட்டகரி, அதாவது விவசாயத்துக்கு பயன்படுத்தலாம் அல்லது மீன் வளர்க்க பயன்படுத்தலாம் அப்படின்ற தரத்தில் இருக்கக்கூடிய 4ஆம் தரமான நீர் தான் இந்த வைகையில மூலவைகை தொடங்கி ராம்நாடு வரை ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதா ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி. ஏன்னா நாங்க தேனி மாவட்டத்துக்கு மேல மூலவைகள்லாம் போகும்போது தண்ணீரினுடைய தரம் நல்லா தான் இருக்கு. அதை எடுத்து குடிச்செல்லாம் நம்ம பார்த்தோம். அப்புறம் சாம்பிள் டெஸ்ட் கொடுக்கும்போது தான் தெரியுது அதனுடைய கேட்டகரியே வந்து டிகில தான் இருக்குது, 4ஆம் தரமா தான் இருக்குது. ஏன்னா அங்க வந்து தண்ணீர் சுத்தமா தான் இருக்கு. எங்கிட்ட நிறைய பொதுப்பணித்துறை அதிகாரிகளே வந்து கேட்டாங்க, எப்படி அங்க வந்து பொல்யூட் ஆயிருக்கும் அப்படின்றப்ப நாங்களும் கொஸ்டின் பண்ணும்போது அங்க இருக்கிறவங்க சொன்ன செய்தி என்னன்னா, மேகமலை மாதிரியான அந்த பகுதிகளில் வந்து தேயிலை தோட்டங்கள் அதிகமா இருக்குது. அதற்காக பயன்படுத்தக்கூடிய பெஸ்டிசைட்ஸ்னால, ரசாயன நச்சுக்கள்னால இந்த வாட்டர் வந்து பொல்யூட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அப்படி பொல்யூட் ஆகிற வந்து நீர் வந்து இந்த வைகை முழுக்க ஓடிட்டே இருக்குது. இதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா தேனி வாரையும் தான் நமக்கு வந்து 4ஆம் தரம் நீர் இருக்கு. தேனி மாவட்டத்துக்கு பிறகு ஓடக்கூடிய எல்லா நீர்களும் 5ஆம் தரமான நீர் தான் இருக்குது. இந்த 5ஆம் தரம் நீர் ஓடக்கூடிய இந்த ஆறு தான் வந்து நமக்கு திண்டுக்கல்ல இருந்து ராம்நாடு வரை இருக்குது. இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா ராம்நாடு பகுதிகளில் எடுக்கப்பட்ட நீர் மாதிரிகள் 5 நீர் மாதிரிகள் வந்து 5ஆம் தரத்துக்கும் கீழே இருக்கு. நீங்க இண்டஸ்ட்ரி கூட யூஸ் பண்ண முடியாத நிலைமையில தான் இந்த நீர் இருக்குது அப்படிங்கிறது வந்து அதிர்ச்சிகரமான செய்தியா இருக்கு. அப்ப இந்த நீர் இப்படி ஓடிட்டு இருந்தா போதுமானதா? இந்த நீரை வந்து நம்ம ஏன் பாதுகாக்கணும்? சரி, இன்னைக்கு வந்து யார் புலங்குறா அப்படின்னு கேட்டா, இந்த நீர் வைகை ஆற்றுல இருந்து பல ஊர்களுக்கு கூட்டு குடிநீர் திட்டம்ங்கிற பேர்ல குடிநீர் எடுத்து செல்லப்படுது. இந்த நீர் இந்த ஆற்றுல வந்து பாத்தீங்கன்னா பல ஆயிரம் ஆடுகள் மாடுகள் வந்து குடிநீர் பருகிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் இந்த ஆற்றுல வந்து பலர் இறங்கி நீர்மாறு எடுக்கிறாங்க, திதி கொடுக்குறாங்க, பல பண்பாட்டு சடங்குகளை அவங்க நிகழ்த்துறாங்க. நேரடியாக இந்த ஆற்றோட புழங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. வைகையில வெள்ளம் வரக்கூடிய இதுல பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒவ்வொரு நாளும் இந்த ஆற்றுல வந்து ஆயிரக்கணக்கான பேர் குளிச்சுட்டு இருப்பாங்க, நேரடியாக குளிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ நேரடியான உறவுகளை இந்த ஆற்றோடு இன்னைக்கும் வைத்துட்டு இருக்கிறாங்க, கூட்டு குடிநீர் திட்டமா பயன்படுத்துறாங்க. இதையெல்லாம் தாண்டி
16 இடங்கள்ல ஆற்றில் வைகை ஆற்று அழகர் ஆற்றுன்னு கூடிய ஒரு ஆறு இது. ஆயிரக்கணக்கான மக்கள் அன்தினம் குளிக்கக்கூடிய ஒரு ஆறு இது. ஆடு மாடுகளும் கால்நடை கால்நடை பிராணிகளும் தினசரி ஒரு 1000க்கும் மேற்பட்ட பிராணிகள் வந்து இந்த ஆற்றில் வந்து நீர் குடித்துட்டு இருக்கு. இப்படியான நீரை வந்து இந்த நிலைக்கு வைத்திருப்பது வந்து உண்மையிலேயே மக்கள் பல்வேறு உடல் உபாதைகளுக்கு அவங்க ஆளாவாங்க. ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு வந்து பல சிக்கல்களை வந்து சந்திச்சுட்டு இருக்காங்க உடல் ரீதியா. இப்போ ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய ஓரங்களுடைய மக்களினுடைய வாழ்வாதார சுகாதாரம் என்னவா இருக்குன்றத ஆய்வு பண்ணணும். ஏன்னா இப்போ நிறைய அவங்க சிக்கல் இருக்கு. அதுக்கும் இந்த ஆற்றினுடைய நீருக்கும் அவங்களுடைய உடல்நிலைக்கும் சம்மந்தம் இருக்காதுன்னு நம்ம தொடர்ச்சி ஆற்றங்கரை கூடிய தொடர்ச்சி அவங்க என்னென்ன உடல் நோய்களுக்கு ஆளாகிறாங்க, அதற்கும் இந்த நீருக்கும் தொடர்பு இருக்கான்னு குறித்து நம்ம ஆய்வு செய்யணும். அப்ப இது வந்து ஒரு பக்கம் மக்கள் வந்து நேரடியா பாதிக்கும், இன்னொரு பக்கம் நிறைய பேர் கூட்டு குடிநீர் திட்டத்தின் வழியா இந்த நீரை தான் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. இது வந்து முற்றிலுமாக சரி செய்யப்பட வேண்டும் அப்படின்ற அடிப்படையில் தான் இந்த ஆய்வுகளை எல்லாம் எடுத்து கொண்டு போய் நவம்பர் மாதம் மாவட்ட ஆட்சியருக்கு நேரடியாகவே இந்த கிட்டத்தட்ட ஒரு 60 மேற்பட்ட பக்கங்கள் கொண்ட அந்த அறிக்கையை மாவட்ட ஆட்சியருக்கு சமர்ப்பித்தோம். அவங்களும் உண்மையிலே வந்து கன்சர்ன் தெரிவிச்சாங்க. நாங்களும் இதற்கான முயற்சிகள் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதே போல நமக்கு தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் இந்த எங்களுடைய ஆய்வறிக்கையை நாங்க மின்னஞ்சல் வழியா அனுப்பிச்சிருக்கோம். ஹைகோர்ட் வந்து என்ன ப்ராப்ளம் எனக்கு தேவையில்லை, எனக்கு சொல்யூஷனோட வாங்க, கலெக்டிவான சொல்யூஷன் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கு ஸ்டேட் கவர்மெண்ட். இந்த இடத்துல இருந்து தான் முதல்ல ஆரம்பிக்கணும். ஏன்னா ரொம்ப ஷாக்கிங்காகவும் ரொம்ப அலார்மிங்காகவும் இருக்கு அப்படின்னா அது முதல்ல எந்த இடம்? அதான் பல சிக்கல்கள் நம்ம இந்த ஆற்றுல பாக்குறோம். நீங்க அலாமிங்னு வந்து கழிவுநீர் கலக்கிறத சொன்னீங்கன்னா, அழகு ஆத்திரங்கிற இடத்துலயே வந்து பந்தல்குடி கால்வாய்ன்ற ஒரு கால்வாய் வந்து கண்ணங்கரு கருப்பா நிறத்துல வந்து ஒவ்வொரு நாளும் கலந்துட்டு இருக்கு. அது அழகு ஆத்திரங்கக்கூடிய அதுவே அப்படிதான் இருக்குது அப்படின்றப்ப பல எஸ்டிபிஸ், அதாவது கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் வந்து சுத்திகரிப்பு பண்ணக்கூடிய நீரை வந்து இங்க விடுறாங்க. ஆனா அதெல்லாம் வந்து அந்த அதை வந்து பாத்தீங்கன்னா கழிவுநீர் அந்த நிலையம் உருவாக்கும் போது அதனுடைய கெப்பாசிட்டி ரொம்ப கம்மி தான். அன்னைக்கு வந்து நகரம் வந்து இவ்வளவு பெருக்கம் இல்லை. இவ்வளவு பெருக்கம் வந்தது பிறகு அதே எஸ்டிபிஸ் தான் இன்னைக்கு நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணிட்டு கழிவை வந்து விடுறோம். அப்படின்றப்ப இதெல்லாம் வந்து ஒண்ணு கணக்கில் எடுத்துக்கணும். எஸ்டிபிஸ் வந்து கெப்பாசிட்டி வந்து இன்னும் அதிகப்படுத்தணும். அதே மாதிரி நம்பர்ஸும் அதிகப்படுத்தணும். இது ஒண்ணு. இப்ப நம்ம வந்து வரிசையில வந்தோம்னா முதல்ல இந்த ஆற்றங்கரையினுடைய மரங்கள், அது வந்து முன்னாடி என்ன மரங்கள் இருந்ததுன்ற பட்டியல் கொடுத்துருக்கிறோம். ஒரு 45 மரங்கள் வந்து இயல் தாவரங்களை வந்து நம்ம இயல் மரங்களை வந்து கொடுத்துருக்கோம். ஆற்றங்கரை இது புனல் ஆறாக இருக்கிறது பூம்புணல் ஆறாக மாறணும். அப்ப அதற்கான மரங்களை வந்து வைக்கணும். இன்னைக்கு மரங்கள் வந்து பாத்தீங்கன்னா தேக்கு மரங்கள் தான் ஃபாரஸ்ட்ல இருந்து வைக்கிறாங்க. அது மறுபடியும் நாளைக்கு வந்து வெட்டி எடுத்துக்கிறது தான். வெட்டப்படுவதற்காக வைக்கப்படுகிறது வந்து மரங்களை வந்து ஒரு பசுமை பரப்பை விரிவாக்கம் செய்வதற்கு அப்படின்னு நம்ம கணக்கு எடுக்க முடியும். அப்போ மரங்கள் வந்து நாட்டு மரங்கள் வைக்கப்படும். அதே மாதிரி இப்போ இந்த கேட்ச்மெண்ட்ஸ் ஏரியான்னு நம்ம சொல்றோம். இப்போ வைகை ஆறு நான் வருஷ நாட்டு மலையில உற்பத்தி ஆகுதுன்னு சொல்றேன். ஆனா இந்த வைகை ஆற்றுக்கு அந்த மலை மட்டுமே நீர் கொண்டு வரல. கொடைக்கானல் இருக்கக்கூடிய மஞ்சள் ஆறு நமக்கு வந்து வைகை ஆற்றுல வந்து கலக்குது. அதே மாதிரி வத்தலகுண்டு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மலை பகுதி அங்க இருந்து வரக்கூடிய மருதா நதி, அங்கிருந்து வரக்கூடிய பட்டிவீரன்பட்டி ஓடு, இதெல்லாம் வைகை ஆற்றுல வந்து கலக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் நமக்கு சிறுமலைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சிறுமலை ஆறு, அப்புறம் சாத்தை ஆறு, இந்த பகுதியில இருந்து வரக்கூடிய ஆறெல்லாம் வந்து வைகை ஆற்றுல கலக்குது. அழகர் கோயில உற்பத்தி ஆகிற உப்பாறு வந்து வைகை ஆற்றுல கலக்குது. இப்போ அதே மாதிரி சுருளி மலையில பெய்யக்கூடிய சுருளி ஆறு வந்து இந்த ஆற்றுல வந்து கலக்குது. இப்படி பல மலைப்பகுதியில் பெய்யக்கூடிய மலை ஆறுகள்லாம் சேர்ந்து நம்ம வைகை ஆற்றுக்கு வந்து கலக்குது. அப்போ நீங்க அந்த இந்த மலையில இருக்கக்கூடிய தாவரங்கள் என்ன, அதனுடைய நிலை என்ன, அதையெல்லாம் வந்து ஆய்வு செய்து இந்த கேட்ச்மெண்ட்ஸ் ஏரியாவில் ரீஸ்டோர் பண்ணணும். மறுபடியும் நீங்க ரீஸ்டோரேஷனுக்காக ஒர்க் பண்ணும்போது வருஷநாட்டில் தானே வைகை ஆரம்பிக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டு அங்க மட்டும் திட்டமிட்டீங்கன்னா அது ஒரு குறிப்பிட்ட பகுதி. அந்த அந்த நீங்க வருஷநாட்டு பகுதியில வந்து நீங்க வைகை இவ்வளவு பெருசா இருக்கு இல்லைங்களா, அங்க ஒரு ஓடையா தான் இருக்கும். அந்த பகுதியில மட்டுமே நீங்க வந்து என்ன பண்ணக்கூடாது, போய் அங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ஒர்க் பண்ணக்கூடாது. ஏன்னா சின்ன சின்ன ஆறுகள்லாம் சேர்ந்துதான் இதை ஒரு பெரிய ஆறா மாத்துது. அந்த சின்ன சின்ன ஆறுகளுக்கு முன்னாடி ஒரு பெரிய மலை இருக்குது. அந்த மலையினுடைய நிலை என்ன, அந்த மலைத்தொடர்களுடைய நிலை என்ன, அதனுடைய பசுமை பரப்பு ஏற்பட்ட பாதிப்புகள்லாம் கணக்கில் எடுத்து அதை வந்து ரிஸ்டோர் பண்ணணும். அதை ரிஸ்டோர் பண்ணாதான் அப்போ மழையை தாங்கி நமக்கு இந்த ஆற்றுக்கு நீரை கொண்டு வரக்கூடிய அந்த பசுமை பரப்புகள் மறுபடியும் இயல்பு நிலைக்கு வரும்போது இந்த ஆற்றுக்கு தண்ணீர் அடைக்கும். அது ஒண்ணு. ரெண்டாவது ஆற்றங்கரையோரம் மரங்கள். மூன்றாவது என்னுடைய மணல் பரப்பு. இந்த பகுதியில் மணல் அள்ளுவதற்கு ஏற்கனவே தடை இருக்குது, அது மறுபடியும் நீட்டிக்கப்படணும். அங்கங்க சிறிய சிறிய தடுப்பணைகள் கட்டுவதன் வழியாக மணல் வந்து படிவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. தடுப்பணைகள் கட்டப்பட வேண்டும் அங்கங்க. அதுவும் தேவைக்குட்பட்டு நம்ம கட்டப்பட வேண்டும். தடுப்பணைகள் கட்டப்படும். இது போக வந்து இது இருக்கக்கூடிய பல்லுயிர் ஒரு நமக்கென்று இப்போ ஃபாரஸ்ட், இப்போ நீங்க வந்து ஃபாரஸ்ட் எப்படி நீங்க விரிவாக்கம் பண்ணுவீங்க அல்லது எப்படி மேம்படுத்துவீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபாரஸ்ட் பாலிசி இருக்கு, வன கொள்கை இருக்குது. அதன் அடிப்படையில இருந்து வன சட்டங்கள் வருது. அது மாதிரி ஆற்றுக்கு நீருக்கு வந்து ஒரு கொள்கையை வைத்து நீர் சட்டங்கள் நமக்கு கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது போல
நமக்கு ஆற்றுக்கு என்று ஒரு கொள்கை வகுக்கப்படணும். ஆற்றை எப்படி பாதுகாக்கணும், ஆற்றை வந்து எப்படி மேம்படுத்தணும் அப்படின்னு ஒரு கொள்கை வேணும். நம்மளுடைய இலக்கு என்ன, இதெல்லாம் ஒரு கொள்கையா வைத்து ஒரு சட்டங்கள் உருவாக்கப்படணும். ஆற்று நீருக்கென்று சட்டங்கள் உருவாக்கப்பட வேண்டும். ஆற்று நீர் வந்து இன்னைக்கு வந்து பொதுப்பணித்துறை கீழே இருக்குது. சில நகராட்சிகள்ல அந்த கரைகள் நகராட்சிக்கு உட்பட்டதா பாத்தியப்பட்டதா இருக்கும். இப்படி அதுல வந்து பாத்தீங்கன்னா வனத்துறை, பல்லுயிரிய வகைமை வாரியம், அதே மாதிரி பல்வேறு குடியிருப்பு சங்கங்கள், இதெல்லாம் உள்ளடக்கிய ஒரு 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 டிபார்ட்மெண்ட்டா நமக்கு ஆற்றை பாதுகாக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து டெவலப் ஆகணும். அதே மாதிரி இந்த பகுதியில் இந்த ஆற்றில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாமே பாதுகாக்கப்பட்ட உயிரினங்களாகவும் இந்த ஆற்று வந்து ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு பகுதியாகவும் அறிவிப்பதற்கான நடவடிக்கை எடுப்பதற்கு டிபார்ட்மெண்ட்ஸும் நம்மகிட்ட பாலிசிஸும் டெவலப் ஆகணும். இதெல்லாம் எங்களுடைய தரப்புல இருந்து நாங்கள் முன்வைக்கிற யோசனைகள். இந்த 4 பேர் இந்த சின்ன குழுவினுடைய யோசனைகளை நீங்க இன்னும் என்ன பண்ணிக்கலாம்னா பல எக்ஸ்பர்ட்ஸ் நீங்க கேட்டுக்கலாம். இது நாங்க எங்க 4 பேர்கிட்ட இருக்கக்கூடிய குறைந்தபட்ச அனுபவத்திலிருந்து சொல்றோம். இன்னும் பலர் அனுபவசாலிகள் இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஆற்றிலேயே வந்து இருக்கக்கூடிய பட்டறிவு நிறைய இருக்கு. இந்த பகுதி கரையோர மக்கள் இருக்கிறாங்க, குடியிருப்பு சங்கங்கள் இருக்கு, விவசாயிகள் இருக்காங்க, கால்நடை வளர்ப்பாளர் இருக்கிறாங்க, மீனவர்கள் இருக்கிறாங்க. குறிப்பாக ஒரு ஆறு என்பது ஆற்று நீர் என்பது கடலுக்கு சொந்தம். அதுவே ஆற்று நீருக்கு குறிப்பாக ஆற்று தொடர்பாக எந்த திட்டம் வைத்தாலும் அந்த ஆற்றை நம்ம இருக்கக்கூடிய கழிமுக பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்களுடைய கருத்து கேட்கப்படணும். அவங்களும் இந்த வந்து ஒன் ஆஃப் தி பங்குதாரர் தான் ஆற்றுக்கு. அவங்களும் சேர்த்து உள்ளடக்கிய ஒரு ஒரு கன்சால்டேட் டிபார்ட்மெண்டா ஒரு ஆர்கனைசேஷனா இந்த ஆற்றை வந்து ஒரு பக்கம் மக்கள், இன்னொரு பக்கம் அரசினுடைய நிறுவனங்கள் சேர்ந்து இந்த ஆற்றை வந்து பராமரிப்பதற்கு எக்ஸ்பர்ட்ஸ் அதான் அரசுன்னு அதிகாரின்னு சொல்லிட்டோம்னா அதுக்குள்ள எக்ஸ்பர்ட்ஸ் வந்துருவாங்க. இல்லைன்னா எக்ஸ்பர்ட்ஸ் டீமையும் தனியாக கூட வச்சுக்கிட்டு அப்போ நீங்க சொன்ன மாதிரி ஒரு பக்கம் எக்ஸ்பர்ட்ஸ், அரசு நிறுவனங்கள், மக்கள் பிரதிநிதிகள், அது கரையோர மக்களுடைய சங்கங்கள், விவசாயிகள், இப்படி எல்லாரும் சேர்ந்ததாக ஒரு கமிட்டியா ஒரு ஃபார்ம் பண்ணி இதுக்கான டெவலப்மெண்ட் குறித்து நம்ம யோசிக்கணும். வேற எதுவும் ஒப்பீனியன்ஸ் இருந்தாலும் இதை பத்தி அதுக்கான குறிப்பிட்ட அறிஞர்கள், மற்ற குடியிருப்பு சங்கங்கள், விவசாயிகள், மீனவர்களை உள்ளடக்கிய ஒரு கமிட்டில டிசைட் பண்ணி நல்ல முடிவு. அதாவது எல்லா நதிகளையுமே நம்ம தாயா தான் பாக்குறோம். அந்த வகையில நம்ம இந்த வைகை தாயை இழக்காம இருக்கணும் அப்படின்னா இவர் அவ்வளோ விஷயங்கள் அவ்வளோ ஸ்டடி பண்ணி நமக்கு கொடுத்திருக்காரு. இந்த வைகைங்கிறது எங்க தாத்தா காலத்துல அவங்க தண்ணி எடுத்து குடித்த இடம். எங்க அப்பா காலத்துல இது குளிச்ச இடம். இப்ப நாங்க வந்து இது வேடிக்கை தான் பாக்குறோம். எங்களால கால் கழுவுற அளவுக்கு தான் தண்ணி இருக்கு. நாளைக்கு எங்க பிள்ளைங்க மறுபடியும் எங்க தாத்தாக்கள் தண்ணி அள்ளி குடித்த மாதிரி இந்த ஆறு மாறணும்னு நாங்கள் நம்புறோம். சமூகத்துல இருக்க எல்லாருக்குமே அந்த பொறுப்பு இருக்கு. அந்த பார்வை மாறும், அந்த நல்ல நேரமும் வரும். நன்றி, வணக்கம்.